இனிமேல் மட்டன் எடுத்தா இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் சோம்பு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1 சிட்டிகை, 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் ஸ்லைஸா கட் பண்ண 2 தக்காளியை சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தி நல்லா வதக்கிடுங்க. 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடும். அதுக்குள்ள மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப தக்காளி வெந்ததும் மட்டனை ஆட் பண்ணி இதுலயே நல்லா வேக விடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், திரும்பி 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தி நல்லா பரட்டிடுங்க. தண்ணி எதுவும் சேர்த்திக்காம அப்படி ஒரு 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வேக விடலாம். 5 மினிட்ஸ்ல மட்டன்ல இருக்க தண்ணியே நல்லா பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கும். இதுல நம்ம மட்டன் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வெந்து இந்த அளவுக்கு கொதி வரும்போது மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு மசாலா ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஹோம்மேட் கறி மசாலா ஆட் பண்ணிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுறலாம். 5 மினிட்ஸ்ல கிரேவி நல்லா ரெடி ஆயிடும். இந்த அளவுக்கு கொதி வந்ததும் மல்லி இலை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. சுட சுட சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். ஈவன் இட்லி தோசைக்கு அட்டகாசமா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. as well as நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.